குருவே சரணம். தனஞ்சயன் சித்தர்களால் பிரம்மா என்று அழைக்கப்பட்ட ஒரு அற்புதமான காற்று. அழிக்க முடியாத, எவராலும் அழிக்க முடியாத தோஷங்களையும் சாபங்களையும் பாவங்களையும் பிறவி கணக்குகளையும் கர்ம கணக்குகளையும் அழிக்கும் வல்லமை கொண்ட காற்று என்று சித்தர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு காற்று. நாம் கருவாக உருவாகும் பொழுது முதன் முதலாக உள்ளே நுழையும் காற்று. நாம் இறந்த பிறகு இறுதியாக வெளியே செல்லும் காற்று. ஒரு மனிதனுடைய நீண்ட ஆயுளையும் பிறவா வரத்தையும் இரவா வரத்தையும் கொடுக்கும் வல்லமை கொண்ட ஒரு காற்று. ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றியமைக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு காற்று. சித்தர்கள் குண்டலினி எனும் பெயரால் அவ்வப்பொழுது அதை பயன்படுத்தி வாழ்க்கையை சாகசம் கொண்டதாக மாற்றிய ஒரு ரகசியம். அதுதான் தனஞ்சயனுக்கு பின்னால் உள்ள ஒரு அற்புதமான வல்லமை. எந்த மனிதனுக்கு தனஞ்சயனை பற்றியும் தனஞ்சயனுடைய ஆற்றலை பற்றியும் தனஞ்சயனுடைய வலிமை பற்றியும் புரிகிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தோல்விகளோ துயரங்களோ பல தலைமுறைகளாக பின்தொடர்ந்து வரக்கூடிய தோஷங்களோ சாபங்களோ அசைக்கவே முடியாது. அப்படிங்கிறது அற்புதமான உண்மை. சித்தர்கள் நமக்காக இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற உண்மை. அப்படிப்பட்ட தனஞ்சயன் என்ற காற்றை பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் ஒரு மனிதனுக்கு தெரியுமேயானால் வாழ்க்கையில இந்த ஜென்மத்தில் இல்ல, எத்தனை ஜென்மத்துக்கு முன்னால இருந்து தோஷங்களும் சாபங்களும் வருது, இந்த பிறவியை எப்படி ஆரோக்கியமா வாழணும், அதுக்கு என்னென்னவெல்லாம் தடையா வருது, அதை விளக்குற சக்தி அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. மரணத்தையும் தள்ளி வைப்பான், பிறப்பையும் தள்ளி வைப்பான். அந்த ஒரே குணம், அந்த ஒரே வலிமை அவனுக்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட தனஞ்சயனை பயன்படுத்தி உங்க தலையெழுத்தை மாத்தி உங்க வாழ்க்கையை சுபிட்சமா வாழணும், நீங்கள் ஒரு சக்தி மிக்க பேர் புகழ் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா தனஞ்சய தந்திரா வகுப்பு வரக்கூடிய ஜூன் 7ஆம் தேதி மலேசியாவில் நடக்க இருக்குது. மலேசிய மக்கள் இதை பயன்படுத்திக்கங்க. தனஞ்சயன் ஒரு மனிதனோட வாழ்க்கையில மேஜிக் பண்ணக்கூடியவர். ஏன், ஒரு நாள் மேஜிக் கூட பண்ணக்கூடிய வல்லமை கொண்டவர். பொன்னிற காற்று அப்படின்னு அவருக்கு பேரு, பிரம்மதேவன் அப்படின்னு அவருக்கு பேரு. உங்க தலையெழுத்து மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையவே மாற்றி அமைச்சுக்கோங்க. குருவே சரணம்.